ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வளமா இருக்கோமா? நலமா இருக்கோமா? அதில் எப்பவுமே சந்தேகம்தான். ஏன்னா மேஷத்திற்கு நான் பல பதிவுகளை சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் மேஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் நிலச்சி இருக்கும். உண்மையா உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவங்க. கடினமாக உழைப்பாங்க. கடுகளவும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தையும் மறைப்பாங்க, நஷ்டத்தையும் மறைப்பாங்க. சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க. எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்வாங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க தான். முட்டி மோதியாவது தான் நினைச்சதை அடையணுங்கிறதுல வலுவான சிந்தனை கொண்டவங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷத்திற்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டும் பத்ர மாளவிய ராஜயோகம். அது 2 யோகங்கள். மேஷ ராசிக்கு இனி வாழ்க்கைங்கிறது என்னதான் இந்த சனீஸ்வர் பகவான் நம்மளை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் ஒரு சில யோகங்கள் நமக்கு சாதகமா நிக்கிறதுனால அவருடைய பாதிப்பு நம்மளை பாதிக்காத வகையில தள்ளி போகுது. இதனால நீங்க சிறப்பா இருக்க போறீங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளி பேச போறாங்க. எப்படிதான் இவன் மட்டும் நல்லா இருக்கணும், எப்படிதான் இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு வயிறு எறிய போறாங்க. சொல்லப்போனா அவங்களே உங்களை கஷ்டப்படுத்த நிறைய கெடுதல் வேலையை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பள்ளிக்கிலேயே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயிறு எறிஞ்சு போவாங்க. அது என்னம்மா பத்ர யோகம் மாளவி யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். மேஷ ராசி பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க. அதாவது நவகிரகங்களே ரொம்ப வலுவான கிரகம்னாக்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான். ஸோ நீங்க வலுவா இருக்குனாக்க உங்களுடைய அதிபதி ரொம்ப வலுவா இருக்கணும். அவருடைய பலம் கூடணும்னா முருகப்பெருமானை அழைக்க முடிவில்லாத வெற்றி தொடரும். முருகப்பெருமானை மறந்தீங்கன்னா முடிவில்லாத பிரச்சனை தொடரும். இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, முருகப்பெருமானை கூப்பிட போறீங்களா இல்ல அமைதியா இருக்க போறீங்களா? ஆனா நான் உங்களுக்கான பலன் சொல்றதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை என்னால தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. முதலும் நீயே, முடிவும் நீயே. முருகப்பெருமானே, இந்த முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பானவர்னு தெரியுமாங்க? வில் தொடு பகைவர் மறிய இவன் சொல் தொடு வித்தை விதைக்கிறேன் கந்தா நின் சுந்தர தோளழகை சுடர்விரும் கண்ணழகை மந்திர சொல்லழகை மயக்கும் மதியழகை என்னவென்று சொல்லுவது என்னை வென்று விட்டு செல்கிறதே. அப்பா அழகு சுந்தரா, இந்த அளவுக்கு பெருமை மிகுந்த உயர்ந்த கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்தம் தெரியுமா? இறைவன் உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ பார்க்கறது இல்லைங்க. நம்ம ஒரு சில சொல்லுவோம், கடவுள் என்ன எல்லாம் பணக்காரங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த பணக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. நம்மளும் உண்மையான பக்தியை வைத்தால் நம்முடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உயர்வை கொடுப்பார். இப்போ குருவி தலையில பலாப்பழத்தை வைக்க முடியுமா? குருவி தலையில ஒரு கலாக்காயை வைக்கலாம், பலாக்காயை வைக்க முடியுமா? நமக்கு தான் தெரியும், சரிங்களா? பணக்கார பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்களுக்கு அவங்க சைஸ்க்கு பிரச்சனை இருக்கும், ஓகேங்களா? நமக்கு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கணுமா? தெய்வத்தை நம்புங்க, கடவுள் வழிகாட்டுவார். மேஷமா கட்டாயம் முருகனை நம்புங்க. உங்களுடைய உள்ளத்தையும் சரி உங்களுடைய செயல்களையும் சரி அவர் பார்த்துப்பார். நீங்க துவண்டு போகக்கூடிய நேரத்துல, யாரும் துணை இல்லைன்னு நினைக்கக்கூடிய நேரத்துல, கலங்கி நிற்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு உருவத்துல உங்களுக்கு துணையா நிற்பார். ஆனா முருகப்பெருமான கையெடுக்காம கடவுளே காப்பாத்து கடவுளே காப்பாத்துன்னா எந்த கடவுள் வருவாரு? கந்த கடவுள் தான் உங்களுக்கு எப்பயும் துணை. அதை மனசுல வச்சுக்கோங்க. முருகா சரணம், ஓம் சரவண பவ. உங்களுடைய முருகப்பெருமானை பத்தி பேச ஆரம்பிச்சா இந்த பதிவு போதவே போதாதுங்க. ஸோ அவரை நான் வணங்குறேன், அவரை நீங்களும் வணங்கி இந்த பதிவு பாருங்க. நல்லதொரு மாற்றத்தை இந்த யோகங்கள், அதுவும் ஒரு யோகம் இல்லைங்க, 2 யோகம் உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. அதுவும் 100 வருடங்களுக்கு பிறகுதாங்க இந்த மாதிரி யோகா அமைப்பு உருவாகி இருக்கு. இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில தன்னோட ராசியை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்போ சில ராஜயோகங்கள் உருவாகும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகுவதனால சில ராசிகளுக்கு மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். அந்த வகையில வரக்கூடிய ஜூன் மாதத்துல 2 ராஜயோகங்கள் ஒண்ணா உருவாக போகுது. அது எந்த கிரகங்களால அப்படின்னு பார்த்தோம்னா, அசுரர்களுடைய குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. அதே சமயம் புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாகி இருக்கு. சொல்ல போனா அடுத்தடுத்துங்க ரிஷபம் மிதுனம் இந்த 2 ராசிகள்ல தான் இந்த 2 யோகங்கள் உருவாகி இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த 2 ராஜயோகங்களும் உருவாகி 100 வருஷம் ஆகுது. ஸோ 100 வருடங்களுக்கு பிறகு தான் ஒரே வேளையில இந்த 2 யோகங்களும் உருவாகி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இதுல மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற போறது நம்முடைய மேஷம் தான். குறிப்பா இதனால தொழில் நல்ல முன்னேற்றத்தை அடையும். 100 ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில உருவாக்கக்கூடிய இந்த பத்ர மாளவிய ராஜ்யங்களால அதிர்ஷ்டம்ங்கிறது மேஷ ராசிக்கு சொல்லுவாங்க இல்லையா, அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதனால உடைய தன்னம்பிக்கைங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். உடைய ஆளுமை மேம்படும். நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க. அதே மாதிரி உடைய பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேஷம் ரொம்ப நாளா இதான் யோசிச்சுட்டே இருந்தீங்க, சரியா வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல, வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கு, எதையோ நோக்கி ஏதோ ஒரு சிந்தனைல அப்படியே போயிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கெல்லாம் புலம்பிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கஷ்டமான நிலை மாறுது. குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை கழிக்க போறீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில உள்ள வேலையை இப்போ வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், இப்படியே போயிட்டு இருந்த வேலை அது எதுவோ வேணா இருக்கட்டுங்க, யாராக வேணா இருங்க, மேஷ ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிப்பீங்க, இது நமக்கு பொருத்தமாகுமா, உனக்கு பொருத்தமாகுமா, நான் ஆணாச்சே, நான் பெண்ணாச்சே, நான் இந்த தொழில் செய்யறேன், அந்த தொழில் செய்யறேன். இது மேஷராசி, மேஷராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது பொது பலன்கள் பொருத்தமாகும். கவலை வேணா, இது உங்களுக்கும் பொருத்தமாகும். நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதற்கான பலன் உண்டு. இதை மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா வேலையில மற்றும் வணிகத்துல நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்க துறையோ கூலி வேலை செய்றீங்க, ஒரு முதலாளி கீழே சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு உயர்வு ஏற்படுது. இந்த ஆபீஸ் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், கூலி வேலை பார்க்குறீங்களா சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பணிபுரியக்கூடிய இடங்கள்லையுமே நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. இந்த தொழில் பண்றவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, அது மாதிரி வணிகம் பார்க்கறவங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க. ஆரோக்கியம் மேம்படுது, வருமானத்துல உயர்வு ஏற்படுது, புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கு. எதிர்காலத்தை லாபத்தை நோக்கி நகர்த்த போறீங்க. நீண்ட காலமா கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கலையேன்னு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்ப சிறப்பான உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்க போகுது. நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமா சுக்கிர பகவானாலையும் புதன் பகவானாலையும் செல்வம், செழிப்பு, காதல், வளமை எல்லாத்துக்குமே அடையாளமா நீங்க இருக்க போறீங்க. இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கணுமோ எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இல்லையா. புதனை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி. இவங்க 2 பேருடைய கூட்டணிங்கிறது, அதாவது பலசாலி ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தனா எந்த அளவுக்கு நல்ல நிலையில ஒருத்தன் வாழ முடியுமோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது, வருமானம் பெருக போகுது, போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது பெண்களை பொறுத்தவரைக்கும் ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விதங்களுமே இந்த நேரம் காலம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமா இருக்கு. உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமையும். காதல் விவகாரங்கள்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. ஒட்டு மொத்தமா நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து பின்வாங்காத நிலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. உடைய ஆளுமை மேம்படுது. பெரியவங்களுடைய நல்ல உறவு உருவாகுது. உங்க உழைப்பால சமூகத்துல நல்ல பெயர் கிடைக்க போகுது. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில அமைதி நிலவ போகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க. இன்னும் சிறப்பா சொன்னா இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு திகிட்ட பணமழையில நனைய வைக்க போகுது. இப்போ புதன் கிரகம் அப்படின்னாவே வணிகம், பகுப்பாய்வு திறன், நல்ல தகவல் தொடர்பு, இதுக்கெல்லாம் காரணகர்த்தா புதன் பகவான். சொல்லப்போனா புதன் பகவானை பொறுத்திருக்கும் நவகிரகங்களுடைய இளவரசன் தான் நம்ம அடையாளப்படுத்துவோம். இந்த சுக்கிர பகவான் யாரு? அசுரர்களுடைய குரு. இவரை நினைச்சா ஒருத்தனுடைய வாழ்க்கைய எவ்வளவு சிறப்பா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா மாத்துவார். சரியா? சோ இந்த 2 கிரகங்களாலதான் மேஷ ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் அள்ளி கொடுக்க போறாங்க. எல்லாத்துலயுமே நன்மை கிடைக்க போகுது. செல்வம்ங்கிறது பன்மடங்கு அதிகமாக போகுது. அதுவே வேலை ரீதியா சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும். பொருளாதார நிலையில நல்ல மேம்பாடு இருக்கும். வேலையிலும் சரி, வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது. வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை கொடுக்கும். அதாவது நல்ல மாற்றங்கள், சாதகமான பலன்கள். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கையே சிறப்பா இருக்க போகுது. புதிய வழிகள்ல இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. பல பிரச்சனைகள் இருந்து இந்த காலகட்டத்துல விடுபட போறீங்க. அடுத்தடுத்து வெற்றி மேல் வெற்றிகள் குவிய போகுது. லாபங்கள் உண்டாகுது. முதலீடுகள் கிடைக்கும். மன அழுத்தம் தீருது. எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க. தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணையால உங்களுடைய மனக்குறைகள் தீரப்போகுது. குடும்பத்துல அந்யோன்யம் அதிகமாகுது. குடும்பத்தாரோட உள்ளூர்ல, வெளியூர்ல கடல் கடந்து பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவில்லைங்க. உறவுக்காரர்கள், நண்பர்களுடைய வருகையினால குடும்பத்துல ஆனந்தம் ஏற்பட போகுது. வெளி உலகத்துல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், குழப்பங்கள், பலவிதமான பகைகள் எல்லாமே இப்போ சுத்தமா தீரப்போகுது. அந்யோன்யம் அதிகமாக போகுது. அதாவது உறவுகள் வகையிலையும் சரி, நண்பர்கள் வகையிலையும் சரிங்க, நெருக்கம் அதிகமாக போகுது. அதே மாதிரி வேற்று மொழி பேசுறவங்களால, வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களால பெரிய அளவிலான ஆதாயம் கிடைக்க போகுது. கடல் கடந்து தொழில் பண்றீங்களா? வெற்றி நிச்சயம். இதில் தொழில் பண்ண முயற்சி பண்றீங்களா? தாராளமா செய்யுங்க. ஏற்ற காலம். தொழில் தொடங்கறதுக்குலாம் யோகமான அமைப்பு. கடல் கடந்த உத்தியோகத்துல இருக்கீங்களா? நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீருது. தாய் நாட்டிற்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்றீங்களா? அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி தினந்தோறும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. முதலீடுகள், சேமிப்புகளை செய்வது நல்லதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரப்போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிப்பதற்கான மன தைரியம் பிறக்க போகுது. அது வரைக்கும் கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை எல்லாத்தையும் சரி செஞ்சு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவீங்க. அந்த யோகம் இருக்கு. தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, பதவியில உயர்வு, புதுசா கார் வாங்கக்கூடிய யோகம், மொத்தத்துல இந்த 2 யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுத்திருக்கு, முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே மேஷ ராசிக்கு இந்த 2 கிரகங்களுடைய யோகம்ங்கிறது அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த அடையாளம்ங்கிறது மேஷ ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலயுமே சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கு. சொல்லப்போனா ஒவ்வொரு வேலையுமே புத்திசாலித்தனமாக செய்து வெற்றி பெற்று செல்வத்தை குவிக்க போறீங்க. குறிப்பா இந்த பலன் கேட்கறவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறது, எனக்கு வேலை கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு நல்ல தொழில் அமையுமா, இந்த மாதிரி திருமணம் நடக்குமான்னு கேக்குறீங்களா? கட்டாயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்கும். தம்பதிகளை பொறுத்திருக்கும் இருவருமே உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க. இல்லைங்களா? நட்பு வட்டாரம் சிறப்பா இருக்கு. இல்ல வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலையை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்ச மாதிரியே முயற்சி பண்ணினாக்கா நல்ல பலனோட, நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கட்டாயம். முருகனை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க. குழந்தைக்காக போராடுறவங்களுக்கு, குழந்தைக்காக கனவு காண்றவங்களுக்கு இந்த விரதம் அதீத பலன் கொடுக்கும். புரியுதுங்களா?
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலைய கட்டாயம் மேஷ ராசிக்கு அருளிடுவார். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இந்த 2 கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேங்க, அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மேஷ ராசியை மாற்றி கொடுத்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமா கொடுங்க. பாலபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை இட்டு அவருடைய பேர்ல அர்ச்சனை செய்ய குடும்பத்துக்கு சுபிக்ஷம் மேம்படும், வெற்றிகள் தொடரும், தடைகள் விலகும், நினைத்தது நிறைவேறும், செழிப்பான வாழ்க்கை அமையும், வளமா நலமா வாழ அந்த வேலவன் உங்களுக்கு துணை வருவார். எல்லாமே ஓகேமா, ஏதாவது வழிபாடு இருக்கா? நான் முருகப்பெருமான வழிபாடு செய்யறேன், அது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன், வேற ஏதாவது தெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சா என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் காமாட்சி அம்மனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு. இதனால என்ன பலன் கிடைக்கும்னா, திருமணம் கனிந்து வரும், திருமண பேச்சுவார்த்தைகள் தாராளமா மேற்கொள்றதுக்கான சாதகத்தை ஏற்படுத்துவாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வழி பிறக்கும். அதே மருத்துவ சிகிச்சையில நோய் நொடியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காமாட்சி அம்மனுடைய அருளாசினால தேக ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும். மருத்துவ சிகிச்சையை முழுவதுமா நீங்க நிறுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே மேஷ ராசிக்கு இந்த பத்ர யோகம், மாளவி யோகம், அதாவது சுக்கிர பகவானாலையும் புதன் பகவானாலையும் ஜூன் மாதத்துல இருந்து நீங்க நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. வாழ்த்துக்களுங்க, நல்லதே நடக்கட்டும்.